வடை சொன்ன உடனே யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்க தான் கூப்பிட போறேன். இன்னும் நான் கூப்பிடல. கையெழுத்து லெக் பீஸ்ல வச்சுக்கோங்க, நிமிந்து உட்காந்துக்கோங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு போய் இனிமேலேருந்து இட்லி சாம்பார் வடை சொன்ன உடனே நீங்க வாயை திறப்பியா, நானு தோசையை கொடுப்பேனா. ஆனா குழந்தைய பார்த்து ஊட்டுங்க. சீரியல் பாட்டுனே ஊட்டினீங்கன்னா மூக்குக்குள்ள போயிடும். சரி, ஓகே. சரி, கையெடுத்து லெக் பீஸ்ல வச்சுக்கோங்க, நிமிந்து உட்காந்துக்கோங்க. வடை சொல்ல போறேன். வடை. பிரதீஷன் கண்டுபிடிக்க போறாரு. உங்க ஃப்ரெண்ட் யாரு? அந்த அண்ணனா பேரே தெரியல, ஆனா இவருக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட். பேர் தெரியுமா? அவர் பேர் என்ன? ஏதோ அம்மா அண்ணன் அண்ணன் தான். ஏதோ அம்மா அண்ணன் பார்த்து நீங்க கொஞ்சம் அவரை பார்த்துக்கோங்க. அப்பா சொல்லுங்கப்பா. சரியா? எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க போனாலும் கத்துறாங்களே. ரெண்டு பக்கமும் வருது. முன்னாடி இருந்தாலும் வருது. ஏன்னா முன்னாடி வந்தாலும் நான் வந்தேன். சரி, பிரதீசனுக்கு எல்லாம் கை தட்டிடலாமா? நம்ம அவங்களுக்கும் நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமா அங்கிள் கொடுத்துட்டேன்ல, அதனால. சரியா? ஓகே ஓகே, வெரி குட். சரியா? என் பேர் என்னது? ஆல்பர்ட். சரியா? ஆல்பர்ட் அங்கிள். சரியா? நான் வந்து ஒரு பாட்டு எழுதினேன். யாருக்கு தெரியுமா எழுதினேன்? புள்ளைங்கோ. இங்க இருக்காங்களா அந்த மாதிரி பசங்க? புள்ளைங்கோ. சென்னையில எங்க பாரு இப்ப புள்ளைங்கோ. யாருக்கும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. என்னது? ஒரே அராத்து பண்ணுவாங்க. வீட்டில் வந்து அப்படின்னுவாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறோன்னு நோக்கம் இல்லாமல் சுற்றுவாங்க. சரியா? இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஏசப்பாவோட பிள்ளைங்களாம் நம்ம ஆக்கணுன்றதுக்காக நான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு பேர் என்ன தெரியுமா? செல்ல பிள்ளைங்கோ. என்னது? ஆமாம், நாங்களாம் ஏசப்பாவின் செல்ல பிள்ளைங்கோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை நம்ம ஒரு தடவை கேட்கலாம். சரியா? இன்னொரு தடவை கூட சும்மா சேர்ந்து பாடுங்க. அதுக்கப்புறமா நான் ஆன்டி கிட்ட அந்த பாட்டோட லிரிக்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கப்புறமா கற்றுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அடுத்த நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒரு தடவை அந்த பாட்டு கேட்கலாமா? கையெழுத்து லெக் பீஸ்ல வச்சுக்கோ, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கேட்கலான்றவங்கள ஒரு ஓஎஸ் சொல்லுங்கப்பா. நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் பிள்ளைங்கோ, அவர் எதுக்கும் சாத்தானுக்கு தொல்லைங்கோ. நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் செல்ல குட்டிங்கோ, அவர் வார்த்தை கேட்டு நடக்கும் தங்க கட்டிங்கோ. கெட்டதை பார்க்க மாட்டோங்கோ, கெட்டதை பேச மாட்டோங்கோ, கெட்டதை செய்யவே செய்ய மாட்டோங்கோ. கெட்டதை பார்க்க மாட்டோங்கோ, கெட்டதை பேச மாட்டோங்கோ, கெட்டதை செய்யவே செய்ய மாட்டோங்கோ. நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் பிள்ளைங்கோ, அவர் எதுக்கும் சாத்தானுக்கு தொல்லைங்கோ. நாங்கள் எல்லாம் ஏசப்பாவின் செல்ல குட்டிங்கோ, அவர் வார்த்தை கேட்டு நடக்கும்
தங்க கட்டிங்கோ, நல்லத பார்த்திடுவோங்கோ, நல்லத பேசிடுவோங்கோ, நல்லத மட்டுமே செஞ்சிடுவோங்கோ, நல்லத பார்த்திடுவோங்கோ, நல்லத பேசிடுவோங்கோ, நல்லத மட்டுமே செஞ்சிடுவோங்கோ. பபம் 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 ரபபபம் 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 பபம். பாட்டு நல்லா இருக்கா? சரியா? நாங்களாம் ஏசப்பாவின் பிள்ளைங்கோ, அதனால நாங்களாம் நல்லதை தான் பார்ப்போம், கெட்டதை பார்க்க மாட்டோம், கெட்டதை பேச மாட்டோம். சரியா? இந்த பாட்டை நம்ம அப்புறமா பாடலாம். யாருக்கெல்லாம் மேஜிக்னா பிடிக்கும்? சரி, ஓஎஸ். ஆமா, இப்ப அங்கிள் உங்களுக்கெல்லாம் ஒரு மேஜிக் பண்ணி காட்ட போறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நம்மலாம் எவ்வளோ ஸ்பெஷல். ஓ எஸ், வெரி குட். சரியா? நம்மலாம் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்ட்டு நம்மலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளையே நம்ம ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறோம். சே, நான் எனக்கு வராது, என்னால் பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? உன்னுடைய கட்ட விரல் இப்படி தூக்கி காட்டேன். கை எடுத்து லெக் பீஸ்ல வச்சுக்கோ. திரும்பி இந்த உலகத்துல இருக்கிறாங்கல்ல, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், கோடி கோடியா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த உலகத்துல இன்னும் எவ்வளவு பேர் பிறக்க போறாங்க? நம்மளுக்கு அப்புறமா நிறைய பேர் பிறக்க போறாங்க. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? யாரோட கட்ட ரேகையும், கட்ட விரல்ல இருக்க ரேகையும் இன்னொருத்தரோட ரேகையோட மேட்சே ஆகாது, தெரியுமா? அதனால தான் நீங்கள் போயிட்டு கம்ப்யூட்டரில் போயிட்டு ஆதார் கார்டை பார்க்கும்போது ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அதில் ரெட் கலர் லைட் எரியும். அதில் போயிட்டு உங்கள் விரலை அப்படி வச்சிங்கன்னா என்ன வரும்? கம்ப்யூட்டரில் உங்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா இந்த கதை ரேகையோட இந்த உலகத்திலேயே யாருமே இல்லை, யாருமே இருக்கவும் இல்லவும் இல்லை, இருக்க போறதும் இல்லை, இப்பயும் இல்லை. நம்மளெல்லாம் கடவுள் எவ்வளவு ஸ்பெஷலாக உருவாக்கி இருக்கிறாங்கல்ல. நம்மளே ஏசப்பா எவ்வளோ ஸ்பெஷலாக உருவாக்கி இருக்கிறாங்களோ அதே போல் இன்னொருத்தவங்களையும் ஸ்பெஷலாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த பிள்ளைங்க மாதிரி அப்படி தெரியக்கூடாது. நம்ம எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி எல்லாரும் ஸ்பெஷல். அதனால நம்ம மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். சரியா? நம்மலாம் எவ்வளோ காஸ்ட்லி. நமக்கு இன்னும் ஏன் தெரியுமா நமக்கு இன்னும் தாழ்வு மனப்பான்மை இருக்கு? நம்மளை எவ்வளோ ஸ்பெஷலாக கடவுள் படைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தெரியாது. நம்மலாம் எவ்வளோ ஸ்பெஷலாக படைச்சிருக்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுவே ரொம்ப காஸ்ட்லி. நம்ப மாட்டீங்களா? நீங்கள் வேணா ஜெரோமனனை கேளுங்க. ஜெரோமன, இங்கே வாங்க, இங்கே வாங்க. கடல் கடந்து போய் என்ன படிச்சிங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதில் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க? எவ்வளோ செலவாச்சு? 20-30 லட்சம். எதுக்கு தெரியுமா? நம்முடைய உடலை பற்றி படிப்பதற்கு. ஆமாங்க. அப்போ இந்த உடல் எவ்வளோ ஸ்பெஷல் இன்னும் உங்களுக்கு புரியல தானே? இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு உறுப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அந்த உறுப்பு எவ்வளோ ஸ்பெஷலு, எவ்வளோ காஸ்ட்லின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா பிரதர் ஃபோனு? பிரதர் ஃபோன் வச்சுருக்கீங்களா? திருட்டுத்தனமாலாம் வீடியோ எடுக்காதீங்க. நான் அழகாக தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே வீடியோ எடுங்க, பரவாயில்ல. அந்த செல்ஃபோனில் இருக்க கேமரா எவ்வளோ மெகா பிக்சல்? அது தெரியாமே வாங்கிட்டீங்களா? அச்சுச்சோ, தெரியாமல் வாங்கிட்டேன் பிரதர். சரி, இந்த உலகத்திலே காஸ்ட்லியாக இருக்க செல்ஃபோனுடைய மெகா பிக்சல் எவ்வளோ இருக்கும்? அந்த மெகா பிக்சலை பொறுத்து தான் அந்த கேமராவோட குவாலிட்டி. சார் என்ன சார் 5000 ரூபா ஃபோனு 4800 ரூபாய் கேட்குறீங்க? வராது சார். இல்லை, எவ்வளோ மெகா பிக்சல் இருக்குது தெரியுமா? இல்லை, நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அப்படியே அழகாக தெரிவிங்க சார். ஆமாம், தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே 20 மெகா பிக்சல், 26 மெகா பிக்சல், அவ்வளோ தான் இருக்கும். நம்முடைய கண் எவ்வளோ மெகா பிக்சல் இருக்கு? நம்ம கண்ணே ஒரு கேமரா தான், தெரியுமா?
உங்களுக்குள்ளேயே ஒரு லென்ஸ் வச்சிருக்காரு கடவுள், தெரியுமா? நீங்க இருட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த லென்ஸ் பெருசாகும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு பெருசாகும். நீங்க ரொம்ப வெளிச்சத்துக்குள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லென்ஸ் சிச்சக் அப்படின்னு சுருங்கும். சரியா? ஸ்பேர் பார்ட்ஸு போயிருச்சுன்னா தான் தெரியும் எவ்வளோ காஸ்ட்லின்னு. எங்க உங்கள் கண்ணை கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஒரு 2 லட்ச ரூபாய் ஆகுங்க, அதுக்கப்புறமா நான் வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து கொடுக்குறேங்கன்னுவாங்க. அவ்வளோ நாளாக நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு கடவுள் அதை எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறான்ற மதிப்பு நம்மளுக்கு தெரியும். செல்லக்குட்டி உட்காருங்க உட்காருங்க. பட்டுக்குட்டி எங்கே போகிறீங்க? வேணாம் செல்லம், உட்காருங்க செல்லம். அப்புறம் எல்லாரும் போனால் தண்ணி குடிக்கணுமா? சரி சரி உட்காருங்க, அக்கா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஓகே, கவனிங்க. சரியா? இப்போ இந்த கண்ணு எவ்வளோ மெகா பிக்சல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 546 மெகா பிக்சல் பவர் இந்த கண்ணுக்கு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு இந்த உலகத்திலே காஸ்ட்லியான செல்போனை ஒரு நீங்க 20 மடங்கு போட்டீங்கன்னா வரும். அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்? ஒரு 20-25 லட்சம் ரூபாய் ஒரு கண்ணு மட்டும், வெறும் உங்களோட லென்ஸு அந்த மெகா பிக்சல் மட்டும். கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்குல்ல கனெக்ஷன், எத்தனை நரம்பு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 லட்சத்துக்கு மேல வெறும் கண்ணுல இருந்து பிரெயினுக்கு போற மட்டும் கனெக்ஷன். இந்த கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, இந்த கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குனா அதை பிச்சு போட்டுருன்ட்டு. ஏன்னா கண்ணு எவ்வளோ நல்லதோ அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அது நல்லது. ஏன்னா உங்களுடைய பிரெயின் ஸ்டோர் பண்ற கிட்டத்தட்ட 80% இன்ஃபர்மேஷன் கண்ணு பார்க்கறது தான். நீங்க அதனால நல்லத பார்த்துட்டீங்கன்னா உங்க மூளையில நல்லதெல்லாம் ஸ்டோர் ஆயிடும். கெட்டத பார்த்துட்டீங்கன்னா உங்க மூளையில கெட்டதெல்லாம் ஸ்டோர் ஆயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ல இருக்க மாதிரி ஷிஃப்ட் டெலீட் ஆகும்னா டெலீட் எல்லாம் ஆகாது. அதனால கண்ணை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும். கண்ணை யாரெல்லாம் கரெக்டா பயன்படுத்தி இருக்காங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. பார்வை இல்ல, அதை வச்சுதான் அங்கிள் ஒரு மேஜிக் பண்ண போறேன். மேஜிக் பார்க்கணும்ன்றவங்க ஒரு ஓஎஸ் சொல்லுங்கப்பா. வாங்க, அந்த மேஜிக் பண்றதுக்கு அந்த பொருளை வாங்கி வைக்க சொன்னேன், வாங்கலையா நீங்க? ஐயோ, எப்படிப்பா மேஜிக் பண்றது? அப்புறம் ஐயோ, நீங்களாம் வேற ஆசையா வந்துட்டீங்க, எல்லாரும் உங்க கண்ணு கேமராவை வேற பெருசாக்கி ஜூம் பண்ணி வேற பாக்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே. சரி, இருக்கிறத வச்சு ஏதாவது பண்றேன். ஒரு ஓஎஸ் மட்டும் சொல்லுங்க. நேற்று படிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்த பேப்பரு, இந்த பேப்பரை வச்சு நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன். எத்தனை பேர் பேப்பர் படிப்பீங்க? அதுவும் இப்ப செல்போன் வந்ததுல பேப்பரே படிக்கிறீங்க இல்ல? ஆனா பேப்பர்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு. யூடியூப்ல யார் வேணா என்ன வேணா குண்டா விடலாம். ஆனா பேப்பர்ல வர இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன். அது மாத்திரம் இல்லாம கவர்மெண்ட்ல போடுற நல்ல ஸ்கீம்ஸ், அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கா இருக்கலாம், இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கலாம். சரியா? எல்லா நல்ல இன்ஃபர்மேஷனும் இந்த பேப்பர்ல இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி முன்ன தெருவுக்கு தெருக்கு இந்த பேப்பர் கடை இப்ப இல்லாமே போயிடுச்சு. காரணம் நம்ம எல்லாம் ரியல் நியூஸை படிக்கிறத விட்டு ரீல்ஸ் நியூஸை பார்க்க ஆரம்பிச்சு. பேப்பர் படிங்க. இந்த பேப்பரும் நம்முடைய வாழ்க்கையை மாதிரி தான், உங்களுடைய கண்ணு மாதிரி தான். இந்த பேப்பர்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சரியா? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்
கண்ணுதான் உடம்புக்கு வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. கண்ணு தெளிவா இருந்தா உடம்பு முழுக்க வெளிச்சமா இருக்குமா? எப்படி? கண்ணு தெளிவா இருந்தா உடம்பு ஃபுல்லா வெளிச்சமா இருக்குமா? தெரியுமா? நீங்க ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்க கண்ணை வச்சு எடை போட்டுருவாங்க. உங்க மூளையில ஸ்டோர் ஆகிற இன்ஃபர்மேஷன்ல 80% இன்ஃபர்மேஷன் உங்க கண்ணு பார்க்கறது தான். இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில பிரச்சனை என்ன தெரியுங்களா? அதுவும் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம தேவையில்லாத சீரியல்களில் தேவையில்லாத கேரக்டரை பார்த்து ரசிக்கிறோம் வீட்டில். அதனால சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகுது. அதனால தவறான பார்க்கறதுன்றது என்னமோ தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கறத நம்ம தவிர்க்கணும். நம்ம கண்ணு வழியா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போயிடுன்றத மறந்துடாதீங்க. கயிறு லெக் பீஸ்ல வச்சுக்கோங்க. அடுத்து உங்களெல்லாம் பார்ப்பதற்காக ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் எங்க தெரியுமா இருக்காரு? பெங்களூர்ல இருக்காரு. எங்க இருக்காரு? பெங்களூர்ல இருக்கிறார். பெங்களூர்ல என்ன இருக்குது? KGF, கோலார் கோல்டு மைன் இருக்குது. சரியா? அங்க உங்களை மாதிரி தங்கங்களை அப்படியே தரையிலிருந்து எடுத்து ரிஃபைன் பண்ணி தங்கமா வைக்கிறாங்க. கோலார் கோல்டு ஃபீல்டுல இருந்து அவர் வந்திருக்கிறாரு. அவரோட பேர் என்ன தெரியுமா? தங்கமணி. சொல்லுங்க. தங்கமே காஸ்ட்லி, இவர் பேர் பாரு தங்கம் பிளஸ் மணி. தங்கமணி ரொம்ப காஸ்ட்லியான ஆளு. இவரை நான் தான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஆனா அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் உண்டு. அவர் உங்களை மாதிரி கொஞ்சம் அட்டகாசம் பண்ற ஆளு. சரியா? அதனால அவரை பார்க்க ரெடியா இருக்கவங்களும் ஒரு ஓஎஸ் சொல்லுங்கப்பா. தங்கமணி சொல்லுங்கப்பா. வெளியே வா தங்கமணி. அண்ணே யாருப்பா அது? தங்கமணி மாதிரி தான் இருக்குது. நான் டப்பாக்குள்ள இருக்கேன். டப்பாக்குள்ள இருக்காராம்பா. தங்கமணியை கூட்டிட்டு வந்துருவா. தங்கமணியை பார்க்கணுன்றவங்களும் ஒரு ஓஎஸ் சொல்லுங்கப்பா. ஹலோ நண்பர்களா. ஹை தங்கமணி பேசுறாருப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு. நீங்களும் ஹலோ சொல்லலாம் தங்கமணிக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா ப்ரோக்ராம் பண்ணீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கிஃப்ட் தரேன். உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் தராராம்பா தங்கமணி. தாத்தா தங்கமணி. உங்க எல்லாருக்கும் கிள்ளி முத்தா கொடுத்துருக்குறார் தங்கமணி. வெரி குட் தங்கமணி. உன்னை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்ததுல தங்கமணிக்கு ரொம்ப சந்தோஷமா. சரி தங்கமணி, உன்னை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா ஆவலா இருக்கிறாங்க. நீ உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல. நான் ஒரு கதை சொல்றேன்னு. கதை சொல்றாராம்பா. நான் அழகா சொல்லுவேன் தானே. நீ அழகா சொல்லுவதான் தங்கமணி. அப்படின்னா எல்லாரும் நீ வந்து உட்காருங்க. லெக் பீஸ்ல கை வையுங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓஎஸ் சொல்லுங்க. ஐயோ, பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓஎஸ் சொல்லணுமாப்பா? கொஞ்சம் சொல்லி விடுங்களேன். வேண்டாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம். அப்புறமா நீங்கள்லாம் சிறு பிள்ளைகளை போல மாறிவிட்டு அப்புறமா ஓஎஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. நான் சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்க. தங்கமணி சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஒரு ஊர்ல கருன்னு ரொம்ப கருப்பு, ரொம்ப கருப்பு ஒரு காக்கா உட்கார்ந்து அப்படின்னு வடை சுட்டுட்டு இருந்துச்சான். அந்த வழியா அப்படின்னு போட்டு
ஐயையோ, என்னப்பா ஏதோ தப்பா இல்ல? யாருப்பா வடை சுட்டுட்டு இருந்தா? பாட்டி தானே, சொல்லுங்கப்பா. கோகோ 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 கோகோ. ஐயையோ, என்னப்பா? சரி, இவன் இப்படிலாம் வேலைக்கு ஆக மாட்டான். சரி, நீ வேற கதை சொல்லுப்பா. நான் ஒரு குரங்கு கதை சொல்றேன்னு. குரங்கு கதை சொல்றாராம்ப்பா. எல்லாம் கையில லெக் பீஸ் வைங்க, நிமிந்து உட்காருங்க, ஓய சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு பயங்கரமான பயங்கரமான குரங்கு இருந்துச்சாம். அந்த குரங்கு ரெட் கலர் சட்டை போட்டுட்டு இருந்துச்சாம். அந்த குரங்கு மைக்கில் பேசுறான். என்னதான்ப்பா சொல்றான் இவன்? ஏதாவது நல்லதை சொல்லி கொடுப்பானா? என்னப்பா இவன் இப்படி பண்றான்? ஐயோ, ஏ தங்கமணி, என்ன பண்ற நீ? கால் ஆட்டுறேன். கால் ஆட்டுறானாப்பா? ஏ, 4 பேர் இருக்க இடத்துல நீ இப்படி கால் ஆட்டலாமா? ஏன் காலு நான் ஆட்டுறேன், அவன் காலு அவன் ஆட்டுறானாப்பா. ஆட்டக்கூடாது, சொல்லி கொடுங்கப்பா. ஏ தங்கமணி, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த வச்சுக்கோ, நான் உனக்கு உதவி செஞ்சாதான் நீ பேச முடியும், இல்லைன்னா நீ பேசவே முடியாது, தெரியுமா? நான் அதெல்லாம் பேசுவேன், நீங்க வாய மூடுங்க. ஐயோ, வாய மூட சொல்றான்ப்பா. காலை ஆட்டக்கூடாது தங்கமணி. ஐயோ, அப்புறம் தங்கமணிக்கு நான் ஹெல்ப் பண்றதை நிப்பாட்டிடுவா? தங்கமணி, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீன்னா நான் உனக்கு உதவி செய்யறத நிப்பாட்டிடுவேன் தங்கமணி. நிப்பாட்டிக்கோங்க. அப்புறம் உன்னால பேச முடியாது. பேச முடியும். உன்னால பார்க்க முடியாது. பார்க்க முடியும். நான் அப்ப ஹெல்ப் பண்றதை நிப்பாட்டிடுவா? நான் தான் இந்த தங்கமணியை உருவாக்குனேன். நான் ஹெல்ப் பண்ணலாம், இந்த தங்கமணியால பார்க்க முடியாது, இந்த தங்கமணியால காலை ஆட்டாதப்பா. அச்சோ, அப்ப இவனுக்கு ஒன்று பண்ணுவோம். நான் ஹெல்ப் பண்றதை நிப்பாட்டிடுவேனா? நிப்பாட்டிடுவா? சரி, நான் ஹெல்ப் பண்றதை நிப்பாட்டுறேன். சீக்கிரம் நிப்பாட்டி தொலைங்க. ஐயோ, சீக்கிரம் நிப்பாட்டி தொலைங்கலாம். சரி, நான் நிப்பாட்டிடுறேன். தங்கமணி, தங்கமணி, எடே தங்கமணி, தங்கமணி குப்பரை கவுந்துட்டாரு. சரி, அந்த தங்கமணி குப்பரை கவரட்டும், நம்மளாம் ஒரு நல்ல மெசேஜ் தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? எக்ஸசைஸ் பண்ணலாமா? கையெடுத்து லெக் பீஸ்ல வச்சுக்கோங்க. தங்கமணிக்கு நம்ம ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போறோம். கையெடுத்து லெக் பீஸ்ல வச்சுக்கோங்க. நிமிந்து உட்காந்துக்கோங்க. நிமிந்து உட்காருங்க. எல்லாரும் உங்க கண்ணை மூடுங்க. கண்ணை திறங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை திறங்க. சிறு பிள்ளைகளாய் மாறிய பெற்றவர்கள் கூட இதை பண்ணலாம். கண்ணை மூடுங்க. கண்ணை திறங்க. ஏன் கண்ணை மூடுனா ஒன்னும் தெரியல, கண்ணை திறந்தா எல்லாம் தெரியுது. ஏன்? வேற பெற்றோர்கள் சொல்லுங்க, ஏன் கண்ணை மூடுனா கண்ணு தெரியல? ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லையே, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன் கண்ணை மூடுனா கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணை திறந்தா கண்ணு தெரியுது? கஷ்டமான கேள்வி ஏதாவது கேட்குறீங்க? ஏன் கண்ணை மூடுனா கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணை திறந்தா மட்டும் கண்ணு தெரியுது? ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நல்ல கண்ணு வச்சிருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய இந்த லைட் இருக்குல்ல, லைட், அது கண்ணுக்குள்ள போனாதான் கண்ணு தெரியும். நிறைய நேரத்துல நம்ம ஏன் நல்லது பண்றது இல்லைன்னா, நமக்கு நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்னன்ட்டு தெரியலப்பா. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அப்ப கடவுள் தானே தப்பு பண்ணியிருக்காரு? என்னங்க? அப்ப கடவுள் தப்பு பண்ணியிருக்காரா? அப்புறம் ஏன் நம்ம தான் தப்பு பண்றோம்?
அதை தான் வேத புத்தகம் அருமையா சொல்லுது. மனிதனை கடவுள் அவருடைய சாயல்ல படைச்சாராம். படைச்சிட்டு மனிதனை எப்படி தெரியுமா கடவுள் படைச்சாரு? இந்த செல்போன் மாதிரியோ இல்ல ஒரு ஜெராக்ஸ் மிஷின்ல ஜெராக்ஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி படைக்கல. ஒவ்வொருத்தரையும் கடவுள் ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்கிறார். அதனாலதான் ஒருத்தருடைய கைரேகை இன்னொருத்தரோட கைரேகையோட மேட்ச் ஆகல. ஆனா இந்த உலகத்துல எந்த மிருகத்துக்கோ எதுக்குமே குடிக்காத ஒரு ஃப்ரீ வில் மனிதனுக்கு ஃப்ரீ வில்ல கடவுள் கொடுத்தார். ஃப்ரீ வில்ல தமிழ்ல எப்படி சொல்றது? சுய சுய சித்தம். கடவுள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்யறாரோ, மனிதன் இந்த பூமியை ஆளுகை செய்யறதுக்காக படைச்சு அவனுக்கு சுய சித்தத்தை கொடுத்தார். அவர் அன்பா நேசிச்சதுனால, மனிதன் பாவம் செஞ்சதுனால மனுஷனுக்குள்ள இந்த பாவ எண்ணம் வந்துருச்சுங்க. நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் அடிக்கிறோம் இன்ஜினியரிங்க்கு. ஆனா ஒரு பிறந்த குழந்தைய புருடாவோட கத்துக்குது. ஏன்னா முதல் மனிதனாகிய ஆதாமு கிட்ட அந்த பாவம் வந்ததுனால வம்சாவளியா கடவுளுடைய நேச்சரும் நம்மளுக்குள்ள இருக்கு. ஏன்னா கடவுள் நம்மள அவருடைய சாயல்ல படைச்சார். அதனால இந்த உலகத்துல இருக்க ரொம்ப மோசமான ஆளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கும். கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொன்னு குமிச்ச அடால்ஃப் ஹிட்லருக்குள்ளேயும் ஒரு காதல் இருந்துச்சு. அதனாலதான் இந்த உலகத்திலே மோசமான ஆளுகள்லையும் கொஞ்சம் கெட்டது கொஞ்சம் நல்லது இருக்கும். இந்த உலகத்திலே ரொம்ப நல்லமான ஆளுங்க கிட்டயும் கொஞ்சம் கெட்டம் இருக்கும். அதனாலதான் கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து மனிதனுடைய எல்லா பாவத்தையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டு, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த ஜீசஸ் நம்ம கண்ணுக்குள்ள வந்த பிறகு நம்முடைய பாவம் எல்லாம் மாறி போயிடுங்க. இதற்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேயே உருவான இந்த பிள்ளைகள் மாதிரி வந்து வசனம் சொன்னேன், பாட்டு பாடினேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்குள்ளேயும் யாருக்கும் தெரியாத ஒரு இருளான வாழ்க்கை இருந்துச்சு. அதை நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தேன். ஒரு நாளில் கடவுள் என்னோடு பேசினார், தம்பி நீ போகிற பாதை சரியில்லைப்பா, உனக்குள்ளே எவ்வளோ இருட்டு இருக்குது, வெளியே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே யாருக்கும் தெரியாத ஒரு இருட்டு அமைதியா இருக்குது. அதை நீ யாருக்கும் தெரியாம பாதுகாத்துக்கிற. ஏன்னா அது யாருக்காவது தெரிஞ்சா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஆமாம் கடவுளே, நானும் இருளில் தான் இருக்கிறேன். அன்னிலிருந்து எனக்குள்ள ஜீவ ஒளி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை தான் நம்ம தங்கமணிக்கு, குப்புற கிடக்கிற தங்கமணிக்கு நம்ம சொல்ல போகிறோம். வித் காட் சொல்லுங்க. வித் காட் ஐ எம் ஹீரோ. ஐ எம் ஹீரோ. வித்தவுட் காட் ஐ எம் ஜீரோ. வித் காட் ஐ எம் ஹீரோ. நீங்க ஹீரோவா? நீங்க ஹீரோயின் இல்லை, சரியா? தங்கலாம் சிங்கலாம் என்ன சொல்லணும்? ஹீரோ சொல்லணும். தங்கலாம் ஹீரோயின் சொல்லணும், சரியா? சொல்லுங்க. வித் காட் ஐ எம் ஹீரோ. வித்தவுட் காட் ஐ எம் ஜீரோ. நீங்களாம் சொல்லணும், வித் காட் ஐ எம் ஹீரோயின், வித்தவுட் காட் ஐ எம் ஜீரோயின், சரியா? ஓகே, சொல்லுங்க. வித் காட் ஐ எம் ஹீரோ. வித்தவுட் காட் ஐ எம் ஜீரோ. அவன் நிறைய நேரத்தில் கடவுளை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. வேக வேகமாக ஆஃபீஸுக்கு போகிறோம், வேக வேகமாக அதை செய்கிறோம், வேக வேகமாக கடமைகளை செய்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பூமி அந்தரத்தில் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. பூமி வந்து கொஞ்சம் சூரியனுக்கு பக்கத்தில் போனால் நம்மலாம் பொசுங்கி போயிடுவோம். ஐயோ ரொம்ப சூடாக இருக்குன்ட்டு பூமி கொஞ்சம் அப்படி பின்னாடி போனால் நம்மலாம் ஒரு செகண்டில் ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிடுவோங்க. இறைவன் நம்மளெல்லாம் பாதுகாக்கிறார்.
கண்ணுக்குள்ள அவ்வளவு கிருமி போய்கிட்டே இருக்குதுங்க. அந்த கண்ணு அதை சுத்தம் பண்ணி வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்குங்க, வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்குதுங்க. கண்ணு தன்னைத்தானே சரி செஞ்சு கொள்ளுது, சுத்தப்படுத்தி கொள்ளுகிறது. அவ்வளோ அருமையா இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறார். நாம தான் இறைவனை பற்றி நிறைய நேரத்தில் அறிவில்லாமல் இருந்து விடுகிறோம். அதை தான் இந்த தங்கமணிக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். தங்கமணியை திருப்பி வர வச்சிடலாமா? சொல்லுங்க. வித் காட் I am hero. Without God I am zero. I am so sorry. I am so sorry. ஏன்பா? உங்களை நான் மரியாதை குறைவா பேசிட்டேன். ஆமாம், நீங்கள் கூட நிறைய நேரத்தில் தங்கமணி மாதிரி கடவுள் உங்களுக்கு கொடுத்த பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லைல்ல. உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம் உங்கள் குடும்பம்தான். உங்கள் அப்பாவை விட அம்மாவை விட பாதுகாப்பாக உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால ஒருவேளை அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மாவை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்களுக்கு யாரையாவது ஒரு அப்பாவாகவோ அம்மாவாகவோ பார்த்துக்க சொல்லுவாங்க. பெரியவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க கற்றுக்குங்க. ஏன்னா அவங்க உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளாக இருந்து தான் பெரியவங்களாக வந்திருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் உங்களுக்கு அவங்க ஏன் தெரியுமா நோ சொல்கிறாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாது. அது உங்களுக்கு இந்த வயசில் சொன்னால் புரியாது, இந்த வயசில் சொன்னால் புரியாது. ஆனால் பெற்றவர்களுக்கு தெரியும், அதுடைய ரிசல்ட் தெரியும். அதனால பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. அண்ணே ரொம்ப ரொம்ப சாரிண்ணே, நானும் உங்களுக்கு இன்னிலேருந்து மரியாதை கொடுக்க கற்றுக்குறேண்ணே. ஓகே, இன்னிலேருந்து எனக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கிறாராம். நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? அதை சொல்லிடுங்க. வித் காட் ஐ எம் ஹீரோ, வித்தவுட் காட் ஐ எம் ஜீரோ. அண்ணா இது ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே, நானும் சொல்கிறேண்ணே. ரொம்ப சூப்பராக இருக்கான்ப்பா, தங்கமணியும் சொல்கிறாராம். அப்படின்னா கையில் லெக் பீஸ், கையெடுத்து லெக் பீஸில் வைங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ஓய சொல்லுங்க. வித் காட் சொல்லுங்க. மணி தங்கமணி கூட சேர்ந்து சொல்லுங்க. வித் காட் ஐ எம் ஹீரோ. நீங்க ஹீரோயின் சொல்லணும், சரியா? திருப்பி சொல்லுங்க. வித் காட் ஐ எம் ஹீரோ. வித் காட் ஐ எம் ஹீரோ. வித்தவுட் காட் ஐ எம் கோழி முட்டை. ஐயோ, ஜீரோவை தான் கோழி முட்டைன்னு சொல்றாரு. ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, தங்கமணியை யாருக்கெல்லாம் தங்கமணி ரொம்ப பிடிச்சிருக்கு? யாருக்கெல்லாம் தங்கமணி ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு ஓஎஸ் சொல்லுங்கப்பா. தங்கமணி எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிடுறீங்களா? இவ்வளோ பேருக்கு எப்படி தங்கமணியை கொடுக்கறதுக்கு? எல்லாரும் பிச்சு காலு கை கொண்டு போயிடுவீங்க போல. அதனால தங்கமணிக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பிடலாமா? பாய் பாய் சொல்லிட்டு நானும் போகிறேண்ணே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. தங்கமணிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதான், அதனால பாய் பாய் சொல்லிடுறாராம். டாட்டா, பாய் பாய், see you, good night, good morning, good afternoon, திரும்பி டாட்டா, திரும்பி பாய் பாய். ஐயோ சொல்லிட்டே இருப்பான் போலியா. போதும் தங்கமணி, போயிட்டு தங்கமணி. தங்கமணி வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறாரு. ஓகே, கையெழுத்து வச்சுக்கோங்க. பாஸ்டர் ஐயா வந்து நம்மளுக்கு நேரம் கொடுத்துருக்காரு 5 minutes. இன்னொரு ஒரு மேஜிக் பார்க்க. யாரெல்லாம் மேஜிக் பார்க்க ரெடியா இருக்கீங்க? பெரியவங்களுக்குலாம் இருப்பீங்களா? திருப்பிள்ளைலாம் ஒன்றும் மாறலையா? ஓகே ரைட், சரி. இந்த மேஜிக் ஜெரோமண்ணே வாங்கண்ணே, அந்த 2வது மேஜிக்காவது எல்லாம் வாங்கி உள்ள வச்சுங்களாண்ணே. இல்லை மறந்துட்டீங்களா? இல்லையா, வாங்கி வச்சிருக்கீங்களா? இருக்கா? ஆமாண்ணே, இன்னைக்கு
பிபி டேப்லெட் எடுக்க மறந்துட்டீங்களா? ஞாபக மருதி டேப்லெட் எடுக்க மறந்துட்டீங்களா? அந்த ஞாபக மருதி டேப்லெட் எடுக்கணும்ட்டு ஒரு டேப்லெட் போடுங்க. ஐயோ சரி, இவர் போட்டோம். அப்பா இந்த ஐட்டம் எத்தனை வந்துட்டாருப்பா. ஐயோ இப்போ பல்பு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுக்கு சுவிட்சு வேணாம், இதுக்கு ஒயர் வேணும்ல. ஜரமண்ண ஒயர் எங்கண்ணே? ஐயோ இவர்கிட்ட சொல்றதுக்கு சும்மா இருக்கலாம் போல. சரி நம்ம மேஜிக் பண்ணி இந்த பல்பை எரிய வைக்கலாமா? இந்த பல்பு எரியுமா? இந்த பல்பு எரியும் நம்புறவங்களாம் ஒரு ஓஎஸ் சொல்லுங்கப்பா. நல்லா சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லுங்கப்பா. ஐயோ சரியாவே சொல்ல மாட்டீங்க போலியே. சொல்லுங்க சொல்லுங்க. எப்படிப்பா எரியுது? என்னப்பா அழுத்தி குடிச்சுட்டானா? யாரு வந்து ட்ரை பண்றீங்க? கைத்துல எப்படி செய்றீங்க? ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்தா ஏமாத்திட்டேன்றீங்க. யாராவது பெற்றோர்கள் கூட வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்றீங்க. சரி யார் நம்பலையோ அவங்க வாங்க. யார் சுத்தமா நம்பல? இதுல ஏதோ ஒரு பட்டன் இருக்கு, யாரா நம்புறீங்க? ஓகே கைத்துல எப்படி செய்றீங்க? நிமிர்ந்து பாருங்க. நீ நம்புறியா? பட்டன் இருக்கு இதுல. வா வா வா. பட்டன் இருக்கா பாருப்பா. இவர் எல்லாம் நம்புறீங்களா? எரிய வச்சிருப்பா. அப்படி அச்சு வாடி ஒன்று முடச்சிடாது. சரி நீங்க இதை ஒரே வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி சொல்லுங்க. அப்ப நீங்க உங்க வந்து நில்லுங்க. ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். திருப்பி சொல்லுங்க. உண்மையா சொன்னதான் எரியும். உண்மையா சொல்லுங்க. ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். வெறும் வாயிலிருந்து சொன்னா எரியாது. மனதிலிருந்து சொல்லும். ஜீசஸ் இஸ் த லைட். ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப எரியாது. சொல்லுங்க. ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லுங்க. அப்ப எரியும். வேற யார் இதை எரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனசுக்குள்ள முடிவு வாங்க வாங்க வாங்க. எரிய வச்சு பாருங்க. இல்ல நீங்க எக்ஸாமின் பண்ணிக்கணும்ல. அப்புறம் ஏதோ சுவிட்ச் அண்டர்ல வச்சிருப்பேன், ஓவர்ல வச்சிருப்பேன், அது அமுக்குனா எரியும். அப்படிதான். அதுதான் இதுதா. சரி நீங்க சொல்லுங்க. ஜீசஸ் இஸ் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட் சொல்லுங்க. உள்ள பார்த்து சொல்லுங்கப்பா. உண்மையா சொல்றீங்களா எரியும்? உண்மையா சொன்னீங்கன்னா எரியும். உண்மையா சொன்னீங்கன்னா எரியும். உண்மையா சொன்னீங்கன்னா எரியும். சொல்லுங்க. உண்மையா சொல்லிருக்காரு போலப்பா. உண்மையா சொன்னா எரியக்கூடிய ஒரு அதிசய பல்பு. சிஸ்டர் வந்து பாக்குறீங்களா? சரி இது எல்லாமே ஒரு டெக்னிக் தான். அந்த டெக்னிக் தெரிஞ்சா நீங்களும் இது பண்ணலாம். தேங்க்யூ. ஒரு கை தட்டுங்க. சரியா? வீட்டுல இந்த பல்பை வாங்கிக்கோங்க. கரண்ட் பில் மிச்சம் பிடிக்கலாம். சரிங்களா? சரி கடைசியா நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். சரிங்களா? எவ்வளவுதான் நல்ல நம்ம கண்ணு வச்சிருந்தாலும் அந்த கண்ணுக்குள்ள எப்படி லைட் போனாதான் கண்ணு தெரியுதோ, அதே போல கடவுள் நம்மளுக்குள்ள என்னதான் நன்மைகளை வச்சிருந்தாலும் பாவத்தால நம்மளுடைய கண்ணு தெரியாம போயிடுது. அத நம்மளுக்கு காட்டுவதற்காக தான் இறைவன் இந்த பூமிக்கு வந்தார். அதனாலதான் ஜீசஸ் இந்த பூமியில பிறந்தப்ப
கர்த்தர் தனக்கு கொடுத்த தாளந்தின் மூலமாக இவ்வளவு நேரமாக நம்மளை மகிழ்வித்த சகோதரர் ஆல்பர்ட் அவர்களுக்கு இன்னொரு கரவோசையின் மூலமாக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதனைத் தொடர்ந்து இப்போ சாண்டா கிளாஸ் எவ்வளவோ சாண்டா கிளாஸ் பார்த்துருக்கேன். அப்பா கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறது இங்கே தான் பாடுறேன். சூப்பர் சூப்பர். என்ன தாத்தா அதுக்குள்ள போயிட்டாரு? தாத்தாவை கூப்பிடுவோமா? தாத்தாவை கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோமா? தாத்தாவை கூப்பிடலாமா? தாத்தாவை கூப்பிடுங்க பாப்பா. தாத்தா வாத்தா, தாத்தா வாங்க, இங்க வாங்க, தாத்தா இங்க வாங்க, தாத்தா. தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா கொஞ்சம் குண்டா இருப்பாரு, இவர் ஏன் கொஞ்சம் ஒல்லி, சரியா சோறு போடலையோ? தாத்தா இங்க வாங்க தாத்தா. உங்களுக்கு தமிழ் புரியுமா தாத்தா? தமிழ் புரியுமா? அப்போ பசங்க கிட்ட ஏதாவது பேசுறீங்களா? பசங்க கிட்ட ஏதாவது அவங்களுக்கு அறிவுரை ஏதாவது சொல்றீங்களா? தாத்தா தாத்தாவுக்கு காது ரொம்ப முடி இருக்கிறதுனால காது கேட்கல, காதை தேடுவோமா? தாத்தா என்ன காதை காணும்? பசி மயக்கத்துல காதை கடிச்சு தின்ட்டீங்களா? தாத்தா தாத்தா இந்த பசங்கெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லா பண்ண ஆக்ஷனு வசனம் எல்லாம் பாட்டெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களே, பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா தாத்தா? என்ன தாத்தா இங்க வாங்க 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 தாத்தா. அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்களா? சாக்லேட் கொடுத்தீங்களா? சின்ன பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? நீங்க என்ன பண்ணுங்க, நாளை காலைல என்ன கிளினிக்ல வந்து பாருங்க. நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாமா இல்ல கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்றேன். சரியா? சரியா? போவோமா? இப்பொழுது பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், சிறு பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்கள் வழங்குவதற்கு உதவிக்கரம் நீட்டிய சகோதரர் பாலா, சகோதரர் ஷலோம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது பரிசளிப்பு விழா முதலாவதாக பிகினர்ஸ் சகோதரர் சாம்சன் அவர்கள் வந்து அந்த பரிசு பொருட்களை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சகோதரர் சாம்சன். Beginner memory version, first prize Karthik. Second prize Rakshita. Third prize Kiran. Third prize Kiran. Bible test, first prize Kavita.
First prize Kavida. Second prize Karthik. Third prize Rakshita. Next, primary 1 Bible memory version. பிரைமரி 1 and 2 பரிசை வழங்க சகோதரர் எபினேசர் பி ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசு பிகினர்ஸ் பரிசு பொருட்கள் வழங்கின சகோதரர் சாம்சன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. Primary first memory version first prize Bhuminathan. Second prize Ruben. இன்னும் கொஞ்சம் சத்தமா கிளாப் பண்ணலாமே. Third prize Abuja Ann. Bible test first prize Abuja Ann. Second prize Ruben. Third prize Bhuminathan. Primary second memory version first prize Lydia Nancy. எல்லாரும் கொஞ்சம் கிளாப் பண்ணீங்கன்னா பசங்களுக்கு உற்சாகமா இருக்கும். Second prize John Raj. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தபடி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Third prize Januskar Nitish. Primary second Bible test first prize Pradishan. Second prize Lydia Nancy. Third prize John Raj. அடுத்ததாக இன்டர்மீடியேட் சீனியர் வகுப்பிற்கு பரிசு பொருட்களை வழங்குவதற்கு சகோதரர் ஜோசப் டேனியல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசு வழங்கிய சகோதரர் எபினேசர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். Intermediate memory version first prize George E. Second prize Mani Harrison. Third prize Sai Saran. Bible test first prize Mani Harrison. George second prize. Third prize Marshall. பரிசு பொருள் வழங்கின மூத்த சகோதரர் ஜோசப் டேனியல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சீனியர் வகுப்புக்கான பரிசு பொருளை வழங்க
சகோதரர் ஜேம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Senior Bible version, first prize Dhanush. தனுஷ் வராத காரணத்தினால் அவருடைய ஆசிரியர் வந்து வாங்கிக் கொள்வாங்க. செகண்ட் பிரைஸ் அன்புமணி. தேர்ட் பிரைஸ் ரூபன். பரிசு பொருள் வழங்கின சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக ஆசிரியர்களுக்கான பரிசு பொருளை வழங்கும்படி நாகப்பட்டினத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் சகோதரர் டேனியல் ஆசீர்வாதம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Beginner teacher Jennifer, Sister Jennifer. Primary teacher Sister Ambika. Primary second June Gracie. Intermediate teacher Sister Pushpa Mary. Senior teacher Sister Mercy. நெக்ஸ்ட் எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இந்த ப்ரோக்ராம் செய்வது மற்றும் பிள்ளைகளுக்கு லெசன் எடுப்பது எல்லாவற்றிலும் ஈடுபட்டு செயல்பட்ட எங்களுடைய அருமையான சகோதரி எப்சிவா பாலாஜி அவர்களுக்கு இந்த பிரைஸை பிரதர் வழங்குவார்கள். ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் ஞாயிறு பாடசாலையை ஒருங்கிணைத்து பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து ஆவிக்குரிய காரியங்களையும் கற்றுத்தந்த சகோதரர் கில்பர்ட், சகோதரி மர்சி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கப்படுகிறது. சகோதரர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். கில்பர்ட் மர்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உரிய நேரமாக பரிசு பொருட்கள் வழங்கின சகோதரர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சரி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். யாருக்குன்னா நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டுக்கு, பிகினர்ஸ், அப்புறம் பிரைமரி 1, பிரைமரி 2 இந்த 3 கிளாஸுக்கும். ஏன் இவங்க 3 கிளாஸுக்கும் அப்படின்னா, இந்த இயர் ஃபுல்லாக ஒரு நாள் கூட லீவ் போடாமல் டெய்லி வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஃபர்ஸ்ட் பிகினர் கிளாஸ் ஜெனிஃபர் அக்கா கிளாஸ் மட்டும் ஏஞ்சுவாங்க.
வெயிட் வெயிட் எல்லாம் லைன் லைனா நில்லுங்க. லிசன், இது வந்து ஒரு கேம் மாதிரி தான். இதுல வந்து 3 கிஃப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நம்பர் 1 இருக்கும், செகண்ட் பாக்ஸ்ல வந்து நம்பர் 2, தேர்ட் பாக்ஸ்ல நம்பர் 3. நீங்க என்ன நம்பர் சொல்றீங்களோ அந்த நம்பருக்கு ஏத்த பாக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு gift எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணே ஒன்று தான் எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நம்பர் 1, நம்பர் 1ல இருந்து ஒரு gift எடுங்க. நீங்க எல்லாம் கிளாப் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். நம்பர் 3, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 1. நம்பர் 1. இப்போ பிகினர் கிளாஸ் வந்து முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் பிரைமரி 1 அம்பிகாக்கா கிளாஸ். அம்பிகாக்கா கிளாஸ்லாம் கொஞ்சம் வாங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. கொஞ்சம் கிளாப் பண்ணா நல்லா இருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ பிரைமரி 2 ஜோனக்கா கிளாஸ்ல வாங்க. லைனா லைனா நில்லுங்க. ஸ்டாண்ட் லைனா நில்லுங்க. கரெக்டா இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2. ப்ளீஸ் கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ எவ்ரிவன். இதில் வச்சிடுறேன். காமன் பிரைஸ் தானே. இப்பொழுது பிள்ளைகளுக்கு காமன் பிரைஸ் வழங்கப்படுகிறது. காரைக்கால் கிறிஸ்துவ சகோதர சபையின் மூத்த சகோதரர் பாலாஜி அவர்கள் முன்னே வந்து அந்த காமன் பரிசு பொருளை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெரிய பசங்களை தானே கொடுக்கணும். பிகினர் தான். பெரிய பசங்களை ஃபர்ஸ்ட் போட்டுக்காங்க. சரி அப்பா ஓ சொல்லு அப்பா அப்போ பார்த்து ஆர்டர் பண்ணு. இது வந்து பிகினர்ஸா? இந்த பிகினர்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ் இல்லை, பிகினர் கடைசியா டீச்சர் ஜெனிஃபர் போட்டிருக்குமே இதான் கார்த்திக் கார்த்திக், கிரண், ரக்ஷிதா, ரணீத், கவிதா, சர்வின், திருமூர்த்தி, பிரித்திஷா, சஞ்சய், கௌதம். பிகினர் ஸ்டூடெண்ட் எல்லாரும் அப்படியே ஸ்டேஜுக்கு வாங்க, அப்படியே வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. கார்த்திக், கிரண், ரக்ஷிதா, ரணீத், கவிதா, சர்வின் எல்லாரும் முன்னாடி வாங்க.
ஃபோட்டோ பிக் எடுக்கிறாங்க. அடுத்த ஆளை கூப்பிட்டு வரீங்களா? ஒரு கிளாஸ் முடிஞ்சிட்டு. அடுத்து நீ தான் வாசிக்கணும். ஆள் கூப்பிடுங்க. தேங்க்ஸ். பிரைமரி லெவல் பிள்ளைகளுக்கு பரிசு பொருள் வழங்கப்படுகிறது. சகோதரர் கில்பர்ட் அவர்கள் முன்னே வந்து பரிசு பொருள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வளவு நேரமாக பரிசு பொருள் வழங்கின மூத்த சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அபிஜா அண்ட் பூமிநாதன், சதீஷ், லிங்கேஷ், ரூபன், ராயப்பா, பரமேஷ், அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. பிரைமரி அப்படியே முன்னாடி வந்துருங்க, ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. பிரைமரி ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படியே முன்னாடி வந்துருங்க. பிரைமரி 2 தான். பரிசு பொருள் வழங்கின சகோதரர் கில்பர்ட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரைமரி 2க்கு பரிசு பொருளை வழங்கும்படி மூத்த சகோதரர் ஜோசப் டானியல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க வாங்க. யார் வரலையா? அவங்க பேரை பிரைமரி 2 லிடியா நான்சி, பிரித்திஷன், ஜனுஷேகர், நிதிஷ், கவின் ஷாய், மதன், ஜான் ராஜ், பிரைமரி 2 ஸ்டூடெண்ட் அப்படியே ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. ஜனுஷ்கர், நிதிஷ் வாங்கிட்டான். அடுத்து யாரு? சீனியரா? மேடம் அடுத்த மெசேஜ். பரிசு வழங்கிய ஜோசப் அங்கிளுக்கு மனமார்ந்த நன்றிகள். பரிசு வழங்குவதற்காக சகோதரர் ஆல்பர்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சகோதரர் ஆல்பர்ட், ஃபிடல் மார்ஷல், சீனியர் ஸ்டூடெண்ட் ஃபிடல் மார்ஷல், மணியரசன், வெற்றிவேல்,
சாய் சரண், ஜார்ஜ், மணிகண்டன், ரோஹித், முருகன், முடிஞ்சிட்டு இந்த பசங்க முடிஞ்சிட்டு அன்புமணி தானே சொல்றாங்க, அவங்களே வர சொல்லவா? 3 பேர் தான் தனுஷ் வரல, நிதிஷ் வந்திருக்கு. தனுஷ் என் கையில கொடுத்தாரு. தனியாக போட்டோ எடுக்கலாம்ல? அன்புமணி நீ சீனியரா? இல்லையா? நேம் படிச்சுட்டேன். அப்படியே ஃப்ரெண்ட்ல வந்துருங்க, எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம். கிளாஸ் டீச்சர் காணோம். புஷ்பா சிஸ்டர் முன்னாடி வரும். ஆல்பர்ட்டேவா? கிளாஸ் பரிசு பொருள் வழங்கிய சகோதரர் ஆல்பர்ட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சீனியர் வகுப்புக்கு பரிசு பொருள் வழங்குவதற்காக சகோதரர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சகோதரர் சரவணன் பரிசுகளை வழங்குவார்கள். சீனியர் அன்புமணி, தனுஷ்க்கு பதிலாக அவங்க ஆசிரியர் வாங்கிக் கொள்வார்கள். ரூபன், நிதிஷ், வெளியில இருந்து வந்திருக்கிற சிறு பிள்ளைங்கள் தயவு செய்து முன்னால வாங்க. உங்களை நாங்க விரும்பியா அனுப்ப விரும்பல. உங்களுக்கும் ஒரு சிறு பரிசு வழங்க இருக்கிறோம். புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகள் முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லோரிடமும் பரிசு பொருட்கள் இருக்க வேண்டும் என்று காரைக்கால் கிறிஸ்துவ சகோதர சபை விரும்புகிறது. ஆகவே புதிதாக வந்த பிள்ளைகள் முன்னே வந்து பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யார் கொடுக்கிறது? மகிமைப்படுவதாக.
காரைக்கால் கிறிஸ்துவ சகோதர சபையின் நீண்டகால எதிர்பார்ப்பான ஆவிக்குரிய நூலகத்தை இந்த நாளிலே ஏற்படுத்தும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். சகோதரர் பாணி அவர்களுடைய முயற்சியிலும் சகோதரர் சாம்சன் அவர்களுடைய உதவியாலும் இது தேவன் சாத்தியப்படுத்தியிருக்கிறார். இந்த நூலகத்தை விசுவாசிகளுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் அநேக முயற்சிகள் செய்தோம். ஆகவே இந்த நாளிலே அதை நிறைவேற்றும்படி தேவன் உதவி செய்தார். இந்த லைப்ரரியை காரைக்கால் கிறிஸ்துவ சகோதர சபையின் மூத்த சகோதரர் ஜோசப் டேனியல் அவர்கள் விசுவாசிகளுடைய பயன்பாட்டிற்காக இந்த நாளிலே திறந்து வைப்பார். சகோதரர் அவர்களை அன்போடு அழைப்போம். சகோதரர் டேனியல் ஆசீர்வாதம் அவர்கள் ஜெபித்து இந்த நூலகத்தை சகோதரர் ஜோசப் டேனியல் அவர்கள் திறந்து வைப்பார். நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு சில வேத வசனங்களை நாம் ஞாபகத்தில் கொண்டு வருவோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயிருக்கவும் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதியுள்ளவன் ஆகும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதே தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆகவேதான் சுவிசேஷத்தில் இவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நம்ம அப்போஸ்தல நிருபத்திலே நாம் படிக்கிறோம், பெரியப்படுத்த ஜனங்களை குறித்து அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேலே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக மாறினார்கள். ஆகவே பெரிய பட்டணம். ஆகவே அருமையானவர்களே, இங்கே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒரு திருச்சபையை அங்கே நிறுவி இருக்கிறார். இங்கே இருக்கிற மக்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் ஒன்றுதான், அதற்கு விளக்க உரைகள் ஏராளம் ஏராளம். ஆகவே தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் நமக்கு எழுதி கொடுத்த புஸ்தகங்கள் சபையிலே நூலகமாக இருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். படிக்கிற அந்த பழக்கம் இல்லாத நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளும் புதிதாக வருகிறவர்களும் இந்த வேத வாக்கியங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய புஸ்தகங்களை நீங்கள் படித்து தேறினவர்களாக மாற வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஆகவே அப்படி பிரயோஜனத்திற்காக அருமையான சகோதரர் ஜோசப் டேனியல் அவர்களுடைய மகனும் சகோதரர் எபினேசர் அவருடைய மகன் சாம் ஜார்ஜ் அவர்களும் ஜெபித்து இந்த தீர்மானத்தை எடுத்து இப்படிப்பட்ட ஒரு நூலகத்தை ஆரம்பிக்கும்படியாக திருவுளம் பற்றியிருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியானது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நம்முடைய மூத்த சகோதரர் ஜோசப் டேனியல் அவர்கள் இதை திருச்சபையின் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த நூலகத்தை திறந்து வைப்பார்கள். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள் சபையாய் இந்த இடத்துல கூடி உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இப்படிப்பட்ட சிலாக்கியம் இல்லாதிருந்த போது எங்களுக்கோ உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததனாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்த வேத வாக்கியங்களுக்காக ஆண்டவரே, வேத புஸ்தகத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அந்த புஸ்தகத்தை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு தேவதாசர்கள் மூலமாக அநேக விளக்க உரைகளும் ஆண்டவரே பல பிரசங்கங்களும் அடங்கிய புஸ்தகங்களை சபையில இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு பிரயோஜனமாக ஆண்டவரே நூலகம் உருவாக்கும்படி நீ சித்தம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த எண்ணத்தை அருமையான சௌரலுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நூலகத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் இனி வருகிற நாட்களில் இருக்கக்கூடிய வருகிறவர்களும் கூட இதை வாசித்து பயனடைந்து தேறினவர்களாய் மாற உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படிக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். சின்ன சின்ன ஆசைகள் எனக்கு வராது. இப்பொழுது அருமையான சகோதரர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அதை திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you. Thank you very much. இந்த நிகழ்வுடைய கடைசி பகுதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த சில நேரத்தில் இந்த கூட்டம் முடிவுக்கு வரும். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த சிறுபிள்ளைகளுடைய நிகழ்விற்கு வருகை புரிந்த சகோதரர் டேனியல் ஆசீர்வாதம் நாகப்பட்டினம், சகோதரர் ஆல்பர்ட் அம்பத்தூர், சகோதரர் சாம்சன் பெங்களூர் மற்றும் சபையார்கள், விசுவாசிகள், சிறு பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் அவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தின் மூலம் நன்றி செலுத்துகிறோம். இறுதி ஜெபம் சகோதரர் சாம்சன் அவர்கள் இறுதி ஜெபத்தை ஏறெடுத்து இந்த கூட்டம் முடித்து வைப்பார். எங்கள் அன்பு ஆண்டவரே, சற்று நேரம் இந்த சிறு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே தேவரீர் இந்த வருஷம் முழுவதும் நீர் ஆண்டவரே அவர்களோடு உறவாடின அதிசய வசனங்கள் மூலமாக நீர் பேசி அவள் மரணம் செய்து தேவரீர் அறிந்து கொண்ட அந்த காரியங்களை எல்லாம் இந்த ஒரு நாளிலே அவர்கள் வெளிப்படுத்தும்படியாக இந்த நாளும் கூட நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சாத்தானுடைய எந்த அந்தகார கிரியைகளும் இல்லாதபடிக்கு, எந்த தடங்களும் இல்லாதபடிக்கு அற்புதமாய் இந்த காரியங்கள் நடைபெறும்படியாக நீர் தந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னீர். இந்த குழந்தைகள் மரணம் செய்த வசனங்கள் இனி ஒருபொழுதும் அவர் மறக்கவே மாட்டார்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த வசனங்கள் அவர்களோடு கூட போகும். அவர்கள் என்ன செய்தாலும் எது செய்தாலும் இந்த வசனம்
அவர்களோட பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புத காட்சியை தேவரீர் நாங்கள் கண்டு களிரவும், தேவரீர் இதற்கான எல்லா முயற்சியை செய்த தேவரீர் ஒவ்வொரு குழந்தைகளுக்கான டீச்சர்ஸ்க்காகவும் அதன் பேக்ரவுண்ட்ல இருந்து பின்னால் இருந்து வேலை செய்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் நீர் அவர்களுக்கு அந்த போதனைகளை கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து தேவரீர் பொறுமை உள்ளவர்களாக தேவரீர் இந்த பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுத்தரும்படியாக நீர் பாராட்டின மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குழந்தைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் அவர்கள் நல்ல ஒரு முன்மாதிரியாக வாழ்க்கையில ஜீவிக்கும்படியாக ஒரு நாளிலே தேவன் எங்களை தொட்டார் என்று சொல்லி தேவரீர் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியான மகா பெரிய கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்த ஒருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் அந்த நூலகத்திற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தேவரீர் இந்த கலங்கமில்லாத ஞான பாலாகிய தேவ வசனத்தை தேவரீர் அந்த விளக்க உரைகள் எல்லாம் உண்டு, அதை எல்லாம் படிக்கும்படியாக அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிய வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தி தேவரீர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் பெற்று இன்னும் அதிக உற்சாகமாய் தேவனுடைய தேவரீர் காரியங்களிலே ஈடுபடவும் தம்முடைய வாழ்க்கையை தேவரீர் மேம்படுத்திக் கொள்ளவும் நீர் தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சற்று வேளை உம்முடைய பாதப்படியில வந்து நீர் தந்த பெரிய கிருபைகளுக்காக அதிசயங்களுக்காக செய்த அநேக காரியங்களுக்காக தேவரீர் இந்த வருஷ கடைசியில உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் ஒன்று கூடி தேவரீர் துதிக்கும்படியாக தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களோடு கூட இரும், எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு சகாயரும், நீர் ஒருவரே போதுமானவர் என்று சொல்லி சர்வ வல்லமையுடைய தேவன் எங்களுக்கு அனுகூலமாயிருக்கிறார் என்று சொல்லி மை துதிக்கிறோம். இந்த சோசபலிகளை ரட்சம் நீர்மாகிய ஜீவனுடைய நாமத்திலே உமக்கு எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் இரவு உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உண்டு மகிழ்ந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக டிசம்பர் 31 இரவு 10 மணிக்கு புது வருடமும் பழைய வருடமும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக சபைக்கு வந்தவர்கள் அந்த நாளிலே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் இரவு விருந்து உண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறேன். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறேன். அழைத்ததின் காரணம் நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிறோம் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அழைத்ததின் காரணம் என்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிறோம் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் ஏக்கங்கள் தீர்க்கிறேன். முற்று மறைந்த பாதிலும் மல்லையை வைக்கிறேன். ஆசைகள் ஏக்கங்கள் தீர்க்கிறேன். உடனெந்த பாதிலும் மல்லையை வைக்கிறேன்.